சபரிமலை ஐயப்பன் கதை. மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய சிவன் மற்றும் மோகினி விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தவரின் கதையாகும். அவர் பந்தல அரசகுமாரனாக வளர்க்கப்பட்டார், பின்னர் மகிஷியை வென்றார். இறுதியில் ஐயப்பன் தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். ஐயப்பனின் பிறப்பு. மகிஷியை வதம் செய்த துர்காதேவிக்கு பழிவாங்க மகிஷியின் சகோதரி மகிஷி என்ற அரக்கி சபதமெடுத்தாள். இந்த அச்சுறுத்தலை முறியடிக்க சிவனுக்கும் மோகினி அவதாரத்திலிருந்த விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார். அவரை வளர்க்கும் பொறுப்பை பந்தல மன்னர் ஏற்றுக்கொண்டார். ஐயப்பனின் வாழ்வும் மகிஷி வதமும். மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளையும் தேவர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருந்தாள். இந்த துன்பங்களுக்கு முடிவு கட்ட ஐயப்பன் மகிஷியுடன் கடுமையாக போரிட்டார். அழுதா நதிக்கரையில் மகிஷியை வதம் செய்து தேவர்களுக்கு அருள் புரிந்தார். சபரிமலை கோயிலின் தோற்றம். பந்தல அரச குடும்பம் ஐயப்பனின் அருளை நாடி சபரிமலைக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. சபரிமலை மலைப்பாதையில் ஐயப்பனின் ஆலயம் அமைக்கப்பட்டது. இன்று ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் சபரிமலைக்கு வருகிறார்கள்.